இதுல யாரோ ஒரு இடைத்தரகர் இவங்க எல்லாமே நீங்க சென்னைக்கு வந்தா உங்களை நாங்க பர்மனன்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தவறான வழிகாட்டுதலை செய்து நேற்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். தேர்தல் நெருங்கும் என்பதால் இடைத்தரகர்கள் பொதுவாக தொழிலாளர்களின் உணர்வுகளை ஏமாற்றி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2012 தான் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிகமான டெங்கு பாதிப்பு என்பது பாதிப்பினால் ஏற்பட்ட உயிரிழப்பு 66 உயிரிழப்புகள். தேர்தல் போராட்டமும் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட அந்த பல் மருத்துவ சங்கமும் பண்ணாங்க. இடைநிலை மருத்துவ செவிலியர்களும் இல்ல இந்த MLHP அப்படிங்கிறது மக்களை தேடி மருத்துவத்திற்காக எடுக்கப்பட்ட 4848 பணியிடங்கள். இது எடுத்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது அந்த பணியிடங்கள் நிரப்புகிற போதே அவர்களுக்கான அந்த பணி ஆணைகளில் சொல்லப்படுவது இது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியிலிருந்து எடுக்கிறது. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்ன ஆர்டர் கொடுக்கறாங்கன்னா 11 மாதத்திற்கான பணி. இந்த 11 மாதத்திற்கான பணி ஆணை தான் அவங்களுக்கு தருது. அதுல 11 மாதம் முடிந்த உடனே ஒரு நாள் லீவ் விட்டுட்டு அடுத்த நாள் வேலைக்கு எடுப்பாங்க. இது தற்காலிக பணியாளர்களுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற விதி. இது யார் எடுக்கிறதுனா NHM, நேஷனல் ஹெல்த் மிஷன். 60% ஒன்றிய அரசின் நிதி, 40% மாநில அரசின் நிதி. அந்த நிதி பங்களிப்போடு இதுதான் அவங்களுக்கு சம்பளமா கொடுக்கறது. 18,000 ரூபாய் சம்பளம். வருஷத்துக்கு ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 11 மாசத்துல அவங்க அதிகபட்சமாவே இத்தனை நாள் தான் லீவ் எடுக்கணும் அப்படிங்கறதுலாம் இருக்கு. அத இந்த மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருங்கிறது அவங்க பேரு. இத வந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு சீரிய திட்டத்தை, மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்து அந்த திட்டத்திற்காக எடுக்கப்பட்ட பணியிடங்கள். இதுல முழுமையா இது தற்காலிகம்ங்கிற மாதிரி சொல்லி தான் எடுக்கிறது. 11 மாசத்துக்கான பணி. இதுல யாரோ ஒரு இடைத்தரகர் இவங்க எல்லாமே நீங்க சென்னைக்கு வந்தா உங்களை நாங்க பர்மனன்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தவறான வழிகாட்டுதலை செய்து நேற்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். நேற்று அந்த சங்கத்தின் நிர்வாகிகளோடு NHM MD அருண் தம்புராஜ் அவர்கள் பேசி அவர்களுக்கு புரிய வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்களின் மற்ற கோரிக்கைகள், சிறிய சிறிய கோரிக்கைகள்லாம் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்படும் என்று சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறது. அது நீங்களே சொன்னதைப் போல தேர்தல் நெருங்கும் என்பதால் இடைத்தரகர்கள் பொதுவாக தொழிலாளர்களின் உணர்வுகளை ஏமாற்றி இது போன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் உஷாராக இருப்பது என்பது நல்லது. டெங்கு காய்ச்சல் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் 50% குறைவா சந்தோஷப்படணும்ல, மகிழ்ச்சி தானே? இல்ல அதுதான் இறப்புகளின் எண்ணிக்கையும் மிகப்பெரிய அளவிலான குறைவு, காய்ச்சல் பாதிப்புகளின் எண்ணிக்கையும் குறைவு. பொது சுகாதாரத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டு வருகிற நடவடிக்கைகள் இதுக்கு காரணம். அதற்கு உள்ளாட்சி அமைப்புகளின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவிலான காரணம். கடந்த ஆட்சி காலத்தில் இந்த டெங்கு பாதிப்புலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகளுக்கு உட்பட்ட அந்த பாதிப்புகளை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அரசு மருத்துவமனைகளில் இருக்கிற பாதிப்புகளை தான் சொல்லுவாங்க. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு டெங்கு மாதிரியான இந்த பாதிப்புகள் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் தெரிந்தால் மட்டுமே விழிப்புணர்வு கிடைக்கும் என்கின்ற வகையில் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளின் ஒட்டுமொத்த பாதிப்பையும் தினந்தோறும் பிரஸ் ரிலீஸ்ல சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால்தான் இப்ப உங்களுக்கே தெரியுது, போன வருஷம் 46,000, இந்த வருஷம் 15,000 போது ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறீங்க. இந்த பாதிப்புகளை எல்லாம் உடனுக்குடன் சொல்றோம். அதே மாதிரி இறப்புகள் எடுத்துக்கினா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2012 தான் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிகமான டெங்கு பாதிப்பு என்பது பாதிப்பினால் ஏற்பட்ட உயிரிழப்பு 66 உயிரிழப்புகள். 2017 65 உயிரிழப்புகள். அது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக சிங்கிள் டிஜிட்ல அந்த உயிரிழப்புகள். அந்த உயிரிழப்புகளுக்கான காரணமும் கூட டெங்கு பாதிப்பு வந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு வராம தாங்களாகவே தன்னிச்சையா சிகிச்சை பெற்றுக்கொள்வது, மருத்துவர்களை அணுகாமல் அந்த காய்ச்சல் பாதிப்பை அதிகரித்துக் கொள்வது, அதாவது கோமார்பிடிட்டிஸ் என்கின்ற வகையில் அதிகமான நோய் பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த டெங்கு வருகிற போது அதை கவனிக்காமல் விடுவது, இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளானவர்கள் தான் அந்த இறப்பு என்கின்ற அந்த கடைசி நிலைக்கு செல்கிறார்கள். அதுவும் கூட இப்ப சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. இதுக்காக தான் நம்ம தொடர்ச்சியா விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். அந்த விழிப்புணர்வுக்கு கிடைத்த வெற்றியாகவும் பொது சுகாதாரத்துறையின் நடவடிக்கைகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் தான் டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவில்
குறைந்து காணப்படுகிறது. போதைப் பொருளோட அதிகமா இருக்குன்னு எதிர்கட்சியெல்லாம் குற்றச்சாட்டு பண்றாங்க. திட்டணியில ஒரு குழப்பம் இல்ல. இப்ப போதைப் பொருட்களுக்காக இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை எதிர்க்கட்சியினர் அனைவருமே நன்றாக உணர்வார்கள். குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த போதைப் பொருட்களான அந்த குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்கள் பெரிய அளவில் நடமாட்டம் இருக்கிறது, இதை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அடுத்த நாளே 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த பான் பராக்கு குட்காவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு சட்டமன்றத்திலேயே காட்டினாங்க. அப்ப உண்மையிலேயே மக்கள் பேர்ல அக்கறை இருக்கிற முதலமைச்சராக இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்கணும்னா, என்ன பண்ணிருக்கணும்னா, இது எங்க கிடைச்சது காட்டுங்க, அந்த கடையில நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி பண்ணிருக்கணும். மாறா இந்த 21 பேரோட சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை எடுங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்க. அவங்க இன்னைக்கு போதைப் பொருளை பத்தி பேசுறதுதான் வெந்தையா இருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதை கட்டுப்படுத்தி அந்த போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமா ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பான் பராக்கு இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கோம். கர்நாடகாவில் அது வெளிப்படையா விற்கிறாங்க. இப்ப அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க. இப்ப கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷன்ங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். பொதுவா இப்ப இந்த விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷமாவும் கல்லூரி மற்றும் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் ஒரு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்து கிண்ண சாதனையாவே பண்ணின்னு வராங்க வருஷம். அதனால பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. இதை மறைத்துவிட்டு ஏதோ இந்த ஆட்சியில் போதை வளர்ந்திருக்கிறது என்கின்ற வகையிலான குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையற்ற ஒன்று.